ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு சன்னா மசாலா பூரி சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சன்னாவை உருளைக்கிழங்கு ரெண்டோடு சேர்ந்து நல்லா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டு அதில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திருக்கேன். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் விடுங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக எக்ஸஸாக எண்ணெய் நெய் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் சேர்த்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக எக்ஸஸாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 ஸ்பூன் சன்னாவோட நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி அதோட பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்தி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக தனியா பவுடர், கலருக்காக காஷ்மீரி சில்லி, இது எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு ஏற்ற உப்பு அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போது மேங்கோ பவுடர், அது உங்களோட சாய்ஸ். நான் கொஞ்சமாக புளிப்புத்தன்மைக்காக இதை சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு வேக வச்ச சன்னாவை இதில் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டுட்டு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் தூவி இறக்குனா அருமையான சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பார்க்க மட்டும் செய்யாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.